இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2019 ரிலீஸ் ஆன ஸ்வாலோ அப்படின்ற படம் தான். இந்த படத்தோட ஹீரோயினுக்கு ஒரு வினோதமான நோய் இருக்கு. கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோலே இல்லாம சாப்பிடுவாங்க. கூழாங்கல்லு, ஐஸ் கட்டின்னு ஆரம்பிச்சு ஸ்க்ரூ டிரைவர் வரைக்கும் சாப்பிடக்கூடாத எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுறதன் மூலியமா என்னென்ன பிரச்சனை வருது, எப்படி இந்த நோயில இருந்து வெளியில வந்தாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹாரர் டிராமா மூவி. ஆனா முகம் சுளிக்கிற மாதிரி இருக்க காட்சிகளை முடிஞ்ச அளவுக்கு நீக்கிட்டு கதையை சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். நம்ம சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஒருவேளை நான் ஏதாவது மாத்திக்கணும்னு நினைச்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல நான் மாத்திப்பேன். இப்ப கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்கு. இவங்களோட கணவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனோட பையன். அந்த கம்பெனியோட அடுத்த வாரிசு அவர்தான்றதுனால எப்பவுமே ஆபீஸ் போறது, பிசினஸ் ட்ரிப் போறதுன்னு பிஸியா தான் இருப்பாரு. ஹீரோயினை பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஹீரோயினுக்கு இருக்க ஒரே வேலை இவங்க வாழ்ற இந்த வீட்டை சுத்தம் பண்றதுதான். அதனால எப்பவுமே ஏதாவது வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. வேலையை முடிச்சுட்டு கணவர் வீட்டுக்கு வந்ததும் போன்ல ஏதாவது பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருப்பாரே தவிர ஹீரோயின் கிட்ட பேசவோ இல்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றதோ இல்ல. மனசை விட்டு பேச கூட ஆள் இல்லாததுனால தனிமை ரொம்பவே கொள்ளுது. அப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அத கணவர் கிட்ட சொல்லும் போது அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மகிழ்ச்சியான செய்தியை தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்காக ஒரு ஹோட்டல்ல டின்னர் ரெடி பண்றான். அப்பா அம்மாவும் வராங்க. அப்ப கூட தன்னோட கம்பெனிக்கு அடுத்த வாரிசு வந்துருச்சுன்னு தான் சொல்றாங்களே தவிர ஹீரோயினை கண்டுக்கல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்பாவும் பையனும் மீட் பண்றாங்க. ஃபேமிலியை பத்தி பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினுக்கு இன்னுமுமே டிப்ரெஷன் ஆகுது. டேபிள்ல இருந்து ஐஸ் கட்டிகளை எடுத்து ஒன்னா வாயில போட்டு கடிச்சு முழுங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு. ஆனா அதை கூட அங்க இருக்கவங்க கண்டுக்கல. இதுதான் ஹீரோயினோட நோய்க்கு ஆரம்ப புள்ளியா இருக்கு. அடுத்த நாள் வீட்டுல நின்னு பால்கனி வழியா வெளியில பார்த்துட்டு இருக்கும்போது மாமியார் அங்க வந்து ஒரு புக்கை கொடுத்து இந்த புக்கை படிச்சா உள்ள இருக்க குழந்தைக்கு நல்லது, பிறக்கும் போதே நல்ல அறிவாளியா பிறக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அங்க இருந்த கூழாங்கல்ல உத்து பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த கூழாங்கல்ல எடுத்து வாயில போட்டு முழுங்குறாங்க. அடுத்த நாள் கணவர் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஷர்ட்டை ஒழுங்கா அயன் பண்ணலன்னு சொல்லி திட்டிட்டு போறான். கணவன் போனதுக்கு அப்புறம் டாய்லெட்டுக்கு போறாங்க. அப்போ இந்த முழுங்கின கூழாங்கல்லு செரிமானமாகாம வெளியில வருது. அதை எடுத்து கழுவி சேஃபா வச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் மாமியார் வராங்க. ஹீரோயினை பார்த்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு எந்த வேலையும் இல்லைன்றத சொல்லி காட்டி நல்ல சொகுசா என்னோட பையனோட பணத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி குத்தி காட்டுறாங்க. ஆனாலும் ஹீரோயின் பெருசா எதுவும் காட்டிக்கல. அவங்க போனதுக்கு அப்புறம் எப்பவும் போல வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பின்னு ஒண்ணு தரையில கிடைக்கும். அதை கையில எடுத்து அதையும் வாயில போட்டு முழுங்குறாங்க. பின்னு குத்தி நாக்குல ரத்தம் வரும். இதனால கஷ்டப்பட்டு முழுங்குறாங்க. வழியில கண்ணுல இருந்து கண்ணீர் வரும். ஆனாலும் பைத்தியம் முடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்து இவங்க பண்ற எதுவுமே ஹீரோயினோட சுயநலவுல பண்ணலன்னு புரியுது. அன்னைக்கு நைட்டு கணவரோட நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து புடிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். அதே சமயம் பாத்ரூம்ல போய் வயிறு வலி தாங்காம துடிச்சிட்டு இருப்பாங்க. காலையில சாப்பிட்ட பின்னு தான் இந்த வலிக்கு காரணம். ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பின்னை எடுத்து சுத்தம் பண்ணி அதையுமே சேஃபா வச்சுக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்கள் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் சாப்பிட எல்லாமே இருந்தாலும் புக்கு, பேட்டரி, ஸ்பூனுன்னு கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே வாயில போட்டு முழுங்கிட்டு இருக்காங்க. அடுத்து குழந்தை எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமேன்னு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது குழந்தை கூடவே சேர்த்து ஒரு பழைய இரும்பு கடையே உள்ள இருக்கிறத பார்த்து டாக்டர் ஆடி போறாங்க. உடனே ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணி ஹீரோயின் வயித்துக்குள்ள இருக்க பொருட்களை எல்லாம் வெளியில எடுக்கிறாங்க. சேஃப்டி பின்னு, பிளேடு, நட்டுன்னு கண்டதையெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. டாக்டர் கணவரை கூப்பிட்டு உங்க மனைவிக்கு வந்திருக்கிறது பீக்கான்னு ஒரு மனநோய். இந்த நோய் வந்தவங்க கண்ட்ரோலே இல்லாம கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடாததையெல்லாம் சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. இப்படியே விட்டா கண்டிப்பா குழந்தைக்கு ஆபத்துல போய் தான் முடியும்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே கணவர் ஹீரோயினை திட்டி தீக்கிறான். இந்த மாதிரி ஒரு நோய் உள்ள பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி புலம்புறான். உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வயித்துல இருக்க என்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்றான். ஹீரோயின் எடுத்து வச்சிருந்த கூழாங்கல்லு, பின்னு எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில போடுறான். அடுத்த நாள் ஒரு சைக்காட்டிக் டாக்டர் வந்து ஹீரோயினுக்கு கவுன்சிலிங் தராங்க. ஆனா ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. உன்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்லுன்னு டாக்டர் கேட்டாலும் உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், அதை பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டரும் பரவாயில்ல, எதுக்காக இப்படி கண்ட பொருட்களை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, அப்படி சாப்பிடும் போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் இந்த மாதிரி கூழாங்கல்லு, பிளேடுன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், எதையோ சாதிச்ச மாதிரி தோணும், அதுவும் இந்த இரும்பு பொருட்களை தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும்னு சொல்றாங்க. அதை கேட்ட டாக்டரும் ஒருவேளை ஹீரோயினோட உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருக்கும், அதனால கூட இந்த மாதிரி தோணும், மூளை கொடுக்கிற சிக்னலை உடம்பு தப்பா ரிசீவ் பண்ணிக்கிட்டு இரும்பு சத்து உள்ள உணவை சாப்பிடுறதுக்கு பதிலா இரும்பு பொருட்களை சாப்பிட வைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினோட மாமியாரை கூப்பிட்டு ஹீரோயினுக்கு இரும்பு சத்து உள்ள உணவுகளை கொடுக்க சொல்றாங்க. மாமியாரும் ஹீரோயினும் ரொம்பவே அக்கறையோட பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயினை பாத்துக்கிறதுக்காக ஒரு மேல் நர்ஸை வேலைக்கு வைக்கிறாங்க. நைட் ஆச்சுன்னா கணவர் வேலையை முடிச்சுட்டு வந்துருவாரு. ஆனா பகல்ல ஹீரோயினை பாத்துக்க யாரும் இல்லைன்னு சொல்லி இந்த நர்ஸை வேலைக்கு வைக்கிறாங்க. ஹீரோயினை வீட்டுல எந்த வேலையும் செய்ய விடாம பாத்துக்கிறாங்க. அந்த நர்ஸ் என்னதான் கவனமா இருந்தாலும் ஹீரோயின் ஒளிச்சு வச்சிருந்த ஆணி, நட்டுன்னு அப்பப்போ எடுத்து முழுக்குறாங்க. அடுத்த நாள் சைக்காட்டிஸ்ட் வந்து ஹீரோயினை மீட் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே மன அழுத்தத்தில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையுமே முடிவு பண்றது அவங்களோட கணவர் தான். என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும்னு கூட கணவர் தான் முடிவு பண்றாரு. தன்னோட மொத்த கண்ட்ரோல்
கண்ட்ரோலும் கணவர்கிட்ட இருக்குன்னு நினைச்சு அந்த கண்ட்ரோலை மீறி என்னால செயல்பட முடியும்னு காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அதுவே ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஹீரோயினே நிறுத்தணும்னு நினைச்சா கூட நிறுத்த முடியாது. எல்லாமே கைமீறி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்த சில நாட்கள்ல கணவனுக்கு பிறந்தநாள் வருது. ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு பார்ட்டி பண்றாங்க. ஹீரோயினும் வந்திருக்க எல்லாரையுமே நல்லா உபசரிச்சு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒரு கெஸ்ட் ஹீரோயினுக்கு இருக்க நோயை பத்தி குத்தி காட்டி பேசுறாங்க. அதை கேட்டதுமே எனக்கு இந்த நோய் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், யார் உங்ககிட்ட சொன்னான்னு ரொம்பவே கோவமா கேக்குறாங்க. அதுக்கு அந்த கெஸ்டும் உன்னோட கணவன் தான் இதை பத்தி என்கிட்ட சொன்னதா சொல்றாங்க. உடனே கணவனை தனியா கூப்பிட்டு கண்டபடி கத்துறாங்க, சண்டை போடுறாங்க. எதுக்காக என்னோட குறைபாட பத்தி மத்தவங்க கிட்ட சொன்னீங்க, வந்திருக்க எல்லாரும் என்ன எவ்வளவு கேவலமா பார்ப்பாங்கன்னு கத்துறாங்க. ஆனா கணவனும் ஹீரோயின் சொல்றத கொஞ்சம் கூட காதுல வாங்காம இப்ப என்ன கெட்டு போச்சு, வந்திருக்க எல்லாருமே என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ், இவங்களுக்கு தெரிஞ்சதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். ஹீரோயினோட ஃபீலிங்ஸை அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அடுத்த நாள் டாக்டரை பார்க்க வராங்க. டாக்டரும் ஹீரோயின் கிட்ட உன்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி எனக்கு தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா ஸ்கூல் படிக்கிற காலத்துல யாரோ அவங்கள ரேப் பண்ணிருக்காங்க. அதன் மூலியமா பிறந்த குழந்தை தான் ஹீரோயின். என்னதான் ஒரு தப்பு மூலியமா கரு உருவாகி இருந்தாலும் அதை கலைக்க வேணான்னு ஹீரோயினோட அம்மா வீட்டுல சொல்றாங்க. நல்லபடியா ஹீரோயினும் பிறந்து வளர்ந்து இப்ப கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா இவ்வளவு நாள் ஆகியும் ஹீரோயினோட அம்மாவை ரேப் பண்ணி அதுக்காக ஜெயில் தண்டனையும் அடைஞ்சிருப்பான் ஹீரோயினோட பயாலஜிக்கல் ஃபாதர். அவனோட போட்டோவை நியூஸ் பேப்பர்ல இருந்து வெட்டி இவ்வளவு நாளா கூடவே வச்சிருக்காங்க. இதையெல்லாம் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆகி வீட்டுல செடி நட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அப்ப கணவருக்கு டாக்டர் கிட்ட இருந்து போன் வருது. ட்ரீட்மெண்ட் பத்தி பேசிட்டு ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப் பத்தி எல்லாத்தையுமே கணவன் கிட்ட சொல்லிடுறாங்க. இவங்க போன்ல பேசிட்டு இருக்கத ஹீரோயினும் கேக்குறாங்க. கணவருக்கு ஹீரோயினோட மோசமான பாஸ்ட் பத்தி இது நாள் வரைக்கும் தெரியாது. ஆனா இப்போ அந்த டாக்டர் உளறி கொட்டுறாங்க. கணவனுக்கு தன்னை பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி உடஞ்சு போறாங்க. ஓடி போய் பெட்டுக்கு கீழே படுத்து அழுதுட்டு இருக்கும்போது நர்ஸ் தான் வந்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறான். அங்கேயே தூங்கியும் போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிப்பு வந்து எழுந்து பாக்குறாங்க. பக்கத்துல நர்ஸ் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து முழுங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நர்ஸ் அங்க வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி உயிரை காப்பாத்துறான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுமே எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்றாங்க. குறைஞ்சபட்சம் குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது சேஃபா இருன்னு சொல்லி ஹீரோயினை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதுக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மாமியாரும் அப்ப வேற வழி இல்ல, இன்னைக்கு நர்ஸ் இருந்ததுனால நீ தப்பிச்ச, நாளைக்கே யாரும் இல்லாதப்போ நீ இப்படி ஏதாவது முழுங்கி இறந்து போயிட்டா நாங்க தான் போலீஸ் கேஸ்னு போனோம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பேசாம டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. டிவோர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு ஒத்துக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கார்ல ஏற போற சமயம் மாமியார் ஹீரோயின் கிட்ட வந்து உன்னோட கல்யாண மோதிரத்தை என்கிட்ட கொடு, ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நீ திரும்ப வர வரைக்கும் நான் சேஃபா வச்சுக்கிறேன்னு சொல்லி கல்யாண மோதிரத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஹீரோயின் எதுவும் ஆகாம சேஃபா பாத்துக்கிட்டு குழந்தை கைக்கு வந்த உடனே டிவோர்ஸ் கொடுத்து மென்டல் ஹாஸ்பிட்டல்லயே பெர்மனண்டா விட்டுறலான்னு மாமியார் நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்னோட மொபைல உள்ள மறந்துட்டேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வர்றாங்க. பின்னாடியே நர்ஸும் வந்து இவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வாண்டடாவே ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு உதவி பண்றான். அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள தலதெறிக்க ஓடுறாங்க. ஹீரோயினை தேடி மாமியாரும் கணவனும் தேடி அலையறாங்க. ஆனா ஹீரோயின் அவங்க கண்ணில் படாம காட்டை தாண்டி ஒரு ஹைவே பக்கம் வந்து அந்த வழியா போற வண்டியில லிஃப்ட் கேட்டு கண்காணாத இடத்துக்கு போறாங்க. இன்னுமே ஹீரோயினோட அந்த நோய் சரியாகல. கீழே கிடைக்கிற மண்ணை எடுத்து பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ அந்த மண்ணை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையில இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அன்னைக்கு நைட்டு தங்குறாங்க. கணவர்கிட்ட பேசலாம்னு சொல்லி கால் பண்றாங்க. அவனும் முதல்ல பொறுமையா பேசுறான். உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப மாட்டோம், பயப்பட வேண்டாம், திரும்ப வந்துருன்னு சொல்லி பாக்குறான். ஆனா ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கல. உடனே கோவப்பட்டு ஹீரோயினை கிளிகிளின்னு கிளிக்கிறான். நீ எங்க வேணாலும் போய்க்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, ஆனா என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றான். ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு போனை உடைச்சு போடுறாங்க. நைட்டு சாப்பிடுறதுக்கு பாக்கெட்ல வச்சிருந்த மண்ணை எடுத்து சாப்பிட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து பக்கத்துல இருந்து ஒரு போன் பூத்துக்கு போய் ஹீரோயினோட அம்மாவுக்கு கால் பண்ணி எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு, வரலாமான்னு கேக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு. ஹீரோயினை அவங்களோட பொண்ணுன்னு சொல்றதுக்கே அவங்க இப்ப தயாரா இல்ல. அதனால ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த சமயத்துல நீங்க வந்தா நல்லது இல்லன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு சோகமா காலை கட் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டே போறாங்க. இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயினோட பயாலஜிக்கல் ஃபாதரை பார்க்க போறாங்க. ஹீரோயினோட அம்மாவை கெடுத்தவனை பார்க்க போயிட்டு இருக்காங்க. எப்படியா அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. இவங்க போன சமயம் அவனுக்கு பிறந்த நாள். அந்த ஆளுக்கு இப்ப கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஹீரோயின் சும்மா பார்ட்டிக்கு வந்த மாதிரி ஒரு கெஸ்ட் மாதிரி உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி நான் தான் உங்க பொண்ணுன்ற உண்மையை சொல்றாங்க. அந்த கேட்டதுமே அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இந்த உண்மை என்னோட குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நினைச்சு பயப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆகி நான் உன்னோட அம்மாவுக்கு பண்ணது ரொம்ப பெரிய பாவம், அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன், இப்ப திரும்பி நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் என்னைக்கோ பண்ண ஒரு தப்புக்காக இப்போ நீ கஷ்டப்பட்டு இருக்க, இதுக்கு முழு காரணமும் நான் தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கதறி அழுகிறாரு. ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவ்வளவு நாளா இவங்க அப்பா மேல இருந்த கோபம் மொத்தமா காணாம போகுது. என்னதான் ஒரு பண்ணது தப்பா இருந்தாலும் அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு
குழந்தைகள் கேட்டதுமே இவங்களும் அந்த மன்னிப்பை ஏத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் யாருக்காகவும் நம்ம வாழ தேவையில்ல, நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டப்படி வாழணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோட வயதுல இருக்க குழந்தைய இவங்க ஆசைப்பட்டு ஏத்துக்கல. கணவரும் மாமியாரும் கேட்டதுக்காக தான் நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ கணவனே கூட இல்ல. அதனால தான் பட்ட கஷ்டத்தை இந்த குழந்தையும் பட வேணாம்னு முடிவு பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த கருவை கலைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் இப்ப பண்ணது படத்துக்கு வேணா சரியா இருக்கலாம், ஆனா நிஜ வாழ்க்கையில இதை பண்றது 100% தப்பு தான். என்ன காரணம் சொன்னாலும் இதை நியாயப்படுத்த முடியாது. இப்ப வயதுல இருக்க கரு கலைஞ்சிட்டதுனால ஹீரோயினோட நோயும் சரியாகுது. இவ்வளவு நாளா விருப்பமே இல்லாம குழந்தைய வயித்துல வளர்த்ததுனால அவங்கள அறியாமலேயே இந்த மாதிரி பிளேடு கல்லுன்னு சாப்பிட்டு அந்த கருவை கலைக்கலாம்னு முயற்சி பண்ணிருப்பாங்க போல. இப்ப அந்த நோயும் சரியாகி பழைய நிலைமைக்கு வராங்க. இதுக்கப்புறமாவது ஹீரோயினோட வாழ்க்கை இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் நம்பலாம். இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம்.